வணக்கம். உங்கள் எல்லாரிடமும் ஒரு கேள்வி. நீங்கள் லாஸ்ட் டைம் மிரர் பார்க்கும்போது நான் அழகா இருக்கேனான்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? சில நேரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு வார்த்தை கூட நம்ம கான்ஃபிடென்ஸை உடைக்குது. நீ அழகில்லைன்னு யாராவது சொன்னால் அது நம்ம மனசுலேயே நிற்குது. அது இன்னமும் அதிகபட்ச ஒரு கவலை நமக்கு தருதுல்ல. நரம்பில்லா நாக்கு என்ன வேணாலும் பேசுங்க. ஆனால் உண்மை என்னன்னா அழகுங்கிறது முகத்தில் இல்லை, அது மனசில் தாங்க இருக்குது. எப்போ ஒரு பெண் கண்ணாடி முன்னாடி நின்று நான் அழகா இல்லைன்னு நினைக்கிறாளோ அந்த நிமிஷத்துலேருந்து அவள் கான்ஃபிடென்ஸ் தான் அளிக்கப்படுது. சரி, வாங்க ஸ்பீச்சுக்குள்ளே போகலாம். நீங்கள் எப்போதாவது உங்களை பார்த்து நான் அழகா இல்லைன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நிச்சயமாக பலருக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குங்க. மிரர் முன்னாடி நிற்கும்போது சில நேரம் நம்ம ஃப்ளாஸ் மட்டும்தான் தெரியுமே, நம்ம நல்லதெல்லாம் மறைஞ்சு போயிருக்கோம். நீ கருப்பாக இருக்க, நீ குண்டாக இருக்க, நீ ஒல்லியாக இருக்க, நீ குள்ளமாக இருக்க, நீ வளர்த்தியாக இருக்க, நீ கண்ணாடி போட்டிருக்க, ஹேர் நல்லா இல்லை, வாய்ஸ் நல்லா இல்லை, நீ பேசுறது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி பல வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தும் போது நம்ம மனசு ரொம்ப வலிக்கும்ல. ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு உண்மைன்னு தோணுதா? அதெல்லாம் உண்மையே இல்லைங்க. அவங்க பார்வை தாங்க தப்பு. அவங்க பார்வையில் தான் குறை இருக்குது, உங்கள் தோற்றத்தில் இல்லை. அதை நீங்கள் மனசார ஏற்றுக்கோங்க முதல்ல. ஆனால் ஒரு இருட்டான உண்மை என்னன்னா, நம்ம உலகம் வெளிப்புற அழகை அதிகம் பார்க்குது, ஆனால் உள்ளத்தில் இருக்க அழகை மறந்துடுறாங்க. ஒரு நல்ல மனசு, ஒரு உண்மையான சிரிப்பு, ஒரு கேரிங் நேச்சர், இது யாராலையும் மெஷர் பண்ண முடியாதுங்க. ஆனால் அதுதான் ரியல் பியூட்டி. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நீங்கள் முதல்ல அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. இன்னையிலேருந்து மிரர் பார்க்கும்போது ஃப்ளாஸ் பார்க்காதீங்க. அதாவது உங்களோட குறைகளை மட்டும் பார்க்காதீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்தை பாருங்கள். என்ன இல்லைன்னு நினைக்காதீங்க, என்ன இருக்குன்னு நினைங்க. அழகை வளர்க்க முடியுங்க, காஸ்மெட்டிக்ஸை வச்சு இல்லை. அழகை டெவலப் பண்ணக்கூடியது என்ன தெரியுமா? நீங்கள் பேசுகிற நல்ல வார்த்தைகள், நீங்கள் செய்கிற நல்ல செயல்கள், நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு, இவையெல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு அழகான மனுஷனாக மாற்றும். நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ உலகம் உங்களை அப்படி தாங்க பார்க்கும். நீங்கள் உங்களை குறைச்சி நினச்சிங்கன்னா உலகமும் அப்படி தான் ட்ரீட் பண்ணும், உங்கள் மனசும் அப்படி தான் ஏற்றுக்கும். ஆனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நின்னா உலகம் உங்களை இக்னோர் பண்ண முடியாதுங்க. மேக்கப் போடுறீங்க, மேக்கப் போட்டால் உங்கள் ஸ்கின் க்ளோவாக தெரியும், உங்கள் ஃபேஸ் நல்லா தெரியலாம், இன்னும் கொஞ்சம் கலர் தெரியலாம். ஆனால் அதனால் உங்கள் கேரக்டரை சொல்ல முடியுமா? முடியாதுங்க. ஆனால் என்ன பியூட்டி இருந்தால் மேக்கப்பே தேவையில்லைங்க, அது அவ்வளோ அழகாக க்ளோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு என்னை எடுத்துக்கோங்க. நான் அழகாக இருப்பேன். எப்படி அழகுனா, குண்டா சப்பியா, கண்ணாடி போட்டிருப்பேன், ரொம்ப வெள்ளை கிடையாது, நான் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்க மாட்டேன், என் ஹேர் ரொம்ப நீளமாகவும் இருக்காது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நிறைய பேரால் நான் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கேன். அப்போ என் மனசு வலிச்சுது. ஆனால் இப்போது நான் என்னை நானே மாற்றிக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட இருக்க மனசு, என்கிட்ட இருக்க அந்த திறமை உன்கிட்ட இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு அது பெருமையாக இருக்குது. என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும், உன்னை விட என்னோடய இன்னர் பியூட்டி எவ்வளவோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அதே கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கும் வரணும். ஒரு நாள் நீங்கள் இல்லாத போது இந்த உலகத்தில் மனுஷங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. உங்கள் மனசு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க நல்ல எண்ணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லி நினைவில் வச்சுப்பாங்க. அதுதாங்க ரியல் பியூட்டி. இனிமேலாவது இந்த ஸ்பீச்சை கேட்டு மாறுங்க. மற்றவங்களோடு கம்பேர் பண்ணாதீங்க, உங்களை குறைச்சி நினைக்காதீங்க. உங்களை அக்செப்ட் பண்ணுங்க, உங்களை லவ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அழகாக தெரியும், இந்த உலகத்துக்கும் உங்களை அழகாக தெரியும். கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் மனுஷங்க குறைகளை மட்டும்தாங்க அதிகமாக சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நசுக்கி தாண்டி வாங்க. உங்களுக்குன்னு ஒரு அழகான உலகம் காத்துட்ருக்கு. நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டாமா? நன்றி.